aspirants, ஏற்கனவே நம்ம essay examக்காக question tagகும் sentence patternும் பார்த்திருக்கோம். இப்போ இன்னைக்கு டாபிக்ல வந்து tenses பார்க்க போறோம். tenses ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். உங்களுக்கு அதுல இருந்து ஒரு question கேட்கலாம். Choose the suitable verb form இல்ல choose the suitable tense form அப்படின்னு fill in the blank மாதிரி தான் tenses கேட்பாங்க. உங்களுக்கு 8th book, 9th book, 10th book எல்லாத்துலயுமே tenses இருக்கு. இல்ல 9th bookல கொஞ்சம் பிக்சர் ஃபார்மேட்ல ஈஸியா கொடுத்திருக்காங்க. அதுதான் எடுத்து நம்ம பார்க்க போறோம். மொத்தம் வந்து நமக்கு 12 tenses இருக்கு. அந்த 12 tenseக்கும் இந்த மாதிரியான verb form இருக்கும். அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த fill in the blank சூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ tenses அப்படின்ற டாபிக் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த V1, V2, V3ன்னு பயன்படுத்துறப்போ அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம வேர்பை V1 அப்படின்னு பயன்படுத்துவோம். பாஸ்ட் டென்ஸுக்கு V2ன்னு பயன்படுத்துவோம். பார்ட்டிசிபிள் அப்படின்னா V3. இப்போ நிகழ்காலத்தை குறிக்கிற வினை சொல்ல V1 சொல்றோம். கடந்த காலம் அப்படின்னா V2. வினை அச்சம்னு தமிழ்ல படிப்பீங்க இல்லையா, முடிவு பெறாத வினைன்னு படிப்பீங்கல்ல, அதை தான் இங்கிலீஷ்ல நம்ம பார்ட்டிசிபிள் V3 அப்படின்னு பயன்படுத்துறோம். இப்போ V1னா ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய வேர்ப், V2னா பாஸ்ட், V3னா பார்ட்டிசிபிள். அப்போ மொத்தம் 12 டென்ஸுக்கும் V1, V2, V3ன்னு பயன்படுத்துறப்போ உங்களுக்கு தெரியணும் V1னா என்ன, V2னா என்ன, V3னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 வார்த்தைகளுக்காவது உங்களுக்கு இந்த V1, V2, V3 ஃபார்மேட் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த V1 ப்ரெசன்ட் அப்படின்னா கோ அப்படின்றது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் V1 அப்படின்னு சொல்லுவோம். இதோட பாஸ்ட் V2 என்னது, வெண்ட் அப்படின்றது இதோட பாஸ்ட் வேர்ப். இதோட பார்ட்டிசிபிள் என்ன பார்த்தோம்னா கான் அப்படின்றது இதோட பார்ட்டிசிபிள். இப்போ கோ, வெண்ட், கான் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இப்போ ரைட் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா, ரைட் அப்படின்றது V1 அப்படின்னா ரோட் அப்படின்றது V2, ரிட்டன் அப்படின்ற வேர்ப் V3. இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40ல இருந்து 50 வார்த்தைகளுக்காவது உங்களுக்கு V1, V2, V3 தெரிஞ்சதுன்னா டென்ஸ் இன்னும் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து சிங் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னா சிங்கோட V2 வேர்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா சாங், அதோட V3 வேர்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா சங். ஒரு சில வார்த்தைகளுக்கு இந்த மாதிரி மாறும் V2, V3. சில வார்த்தைகளுக்கு அப்படியே ஈடி சேர்த்தீங்கன்னா போதும். இப்போ பிளே அப்படின்ற வேர்ப் V1 எழுதுறீங்கன்னா பிளேடு, ஈடி சேர்த்தீங்கன்னா V2, V3யும் அதே தான் வரும், பிளேடு. ஸ்டடி அப்படின்ற வார்த்தை V1 அப்படின்னா ஸ்டடீடு அப்படின்றது V2, ஸ்டடீடு தான் V3யும். இப்போ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா V1னா என்ன, V2னா என்ன, V3னா என்ன, ஒரு சில வார்த்தைகள் எடுத்துக்கிட்டு அதுக்கான 3 ஃபார்மேட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது பொதுவாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சில வார்த்தைகளுக்கு அந்த ஃபார்மேட்டே முழுமையா மாறும். சில வார்த்தைகளுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதுக்கு ஈடி சேர்த்தீங்கன்னா அதோட பாஸ்ட் டென்ஸும் பார்ட்டிசிபிளும் உங்களுக்கு கிடைச்சிடும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு 12 டென்ஸுக்குமான ஃபார்மேட்டை நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரிஞ்சாதான், இப்போ நான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஹேட் பிளஸ் V3ன்னு சொல்றேன்னா V3 வேர்ப் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களால அங்கேயே சூஸ் பண்ண முடியும். அப்பதான் உங்களுக்கு மிஸ்டேக்கும் வராது. உங்களோட ஸ்கூல் புக்லயே இந்த மாதிரி வேர்ப் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா பொதுவா நீங்க கூகுள்ல வேர்ப் ஃபார்ம்ஸ் இல்லை டென்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே அதுக்கு நிறைய வந்து எக்ஸாம்பிள் வரும். இல்லை வந்து வேர்ப் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க ஒரு 10-20 வேர்ப் வழக்கத்துல பயன்படுத்துறதையாவது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்க போறோம். இப்போ டென்சஸ் அப்படின்னு பொதுவா நமக்கு தெரிஞ்சது டென்ஸ் நம்ம 3ஆ பிரிப்போம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. டென்ஸை பொதுவா நம்ம 3ஆ பிரிப்போம். ப்ரெசென்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதுல ஒவ்வொரு டென்ஸையும் நம்ம 4ஆ பிரிக்க போறோம், அவ்வளவுதான் மொத்தம். அதனால 12 டென்சஸ் நம்ம படிக்கிறோம். ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர்னு பிரிக்கிறீங்க. ஒன்னொன்னுத்தையும் 4ஆ சப்டிவைட் பண்றோம். ரொம்ப சிம்பிள் தான். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா மீதி எல்லாமே ஈஸியா ஆயிடும். இப்போ வந்து ப்ரெசென்ட் டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட். ப்ரெசென்ட் டென்ஸ்ல 4 வகையா நம்ம பிரிக்கிறது. சிம்பிள் ப்ரெசென்ட், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்.
இப்போ இந்த 4 டென்ஸ் மாதிரியே தான் இங்க ப்ரெசென்ட்னு இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம பாஸ்ட்னு பயன்படுத்திக்கணும், ஃபியூச்சர்னா ஃபியூச்சர்னு பயன்படுத்திக்கணும். இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்னா சிம்பிள் ப்ரெசென்ட், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பிரிக்கிறோமா. பாஸ்ட்னா சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு வரும். ஃபியூச்சர்னா சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ். இந்த ப்ரெசென்ட் இருக்கிற இடத்துல எல்லாம் பாஸ்ட்னு ஆட் பண்ணிக்கணும், ஃபியூச்சர்னு ஆட் பண்ணிக்கணும். அதுலயும் 4 வரும், அந்த பாஸ்ட்லயும் 4 வரும், ஃபியூச்சர்லயும் 4 வரும். மொத்தமா 12 டென்ஸ். சரியா? அப்போ டென்ஸ்னா 12 டென்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். 12 டென்ஸ் பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ப்ரெசென்ட்டுக்கு மட்டும் 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தான் நம்ம பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பயன்படுத்த போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்னா அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். நான் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்றது வந்து உங்களோட 9th புக்கு தான் நான் எடுத்திருக்கேன். 9th புக்ல டென்சஸ் ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட்ல இருக்கும். 10th புக்லயும் இருக்கும், அதுல உள்ள எக்ஸாம்பிளையும் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ப்ரெசென்ட் டென்ஸ்ல சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, V1 verb அதுல இருக்கும். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்னா V1. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? V1னா ப்ரெசென்ட், நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய வினை சொல்ல V1னு சொல்லுவோமா. அப்போ V1 இருக்கும். இன்னொரு கண்டிஷன் என்னன்னா he she it, he she it. அப்படி இல்லைன்னா நேரடியா ஏதாவது ஒரு பெயர் வந்தது அப்படின்னா அந்த verb கூட நீங்க என்ன செய்யணும்னா எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்கணும். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. verb கூட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்ந்து வரும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இப்போ வந்து கவனிங்க, சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸுக்கு நான் வந்து verb V1 verb வரும்னு சொல்றேன், V1ஓட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்ந்து வரும்னு சொல்றேன். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஐ ரைட் எ லெட்டர். ஐ ரைட் எ ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அப்போ நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ரைட் அப்படின்றது இந்த இடத்துல என்னன்னா V1. இதை வச்சுட்டு என்ன சொல்றோம்? சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்னு சொல்றோம். இதுவே he அப்படின்னு வருதுன்னா he writes a letter அப்படின்னு வரும். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான் இதுவும். ஆனா he she it அப்படின்னு வரப்போ அந்த verb கூட நீங்க எஸ் சேர்த்து தான் எப்பவுமே எழுதணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்னா V1 verb இருக்கும், he she it அப்படின்ற ப்ரொனவுன் வருது, இல்ல நேரடியா ஏதாவது ஒரு பெயர் வருதுன்னா verb கூட எஸ் சேர்ந்து வரும், அவ்வளவுதான். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்னா நிகழ்காலத்துல நடக்கிற விஷயத்த வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். இந்த சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸுக்குன்னே ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். எதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல சொல்லுவோம் அப்படின்னு. உங்களோட தினசரி ஹேபிட், உங்களோட ரொட்டீன், உங்களோட தினசரி பழக்க வழக்கங்களை, உங்களுக்கு பழக்கமான இருக்கிற விஷயங்களை நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். இதுக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே பார்ப்போம். ஹேபிட்ஸ், உங்களோட தினசரி ஹேபிட்ஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி அட் ஒர்க். இந்த இடத்துல எதை வச்சதை நீங்க சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்னு சொல்றீங்க? ட்ரிங்க் அப்படின்ற V1 verb இருக்கு. சரியா? ட்ரிங்க்ன்றது ப்ரெசென்ட் verb. அப்போ ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி அட் ஒர்க்னா நான் எப்பவுமே ஒர்க்ல காஃபி குடிப்பேன், ஒர்க் அப்போ காஃபி குடிப்பேன், அது என்னோட பழக்கம், என்னோட ஹேபிட். அப்போ இதை வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல சொல்றோம். நெக்ஸ்ட், he wakes up at 7 AM every day. மோஸ்ட்லி இந்த எவ்ரி டே, டெய்லி, ரெகுலர்லி, ஆல்வேஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தாலே அது உங்களோட பழக்கத்தை குறிக்கிறதா இருக்கும், அது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸா தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல he wakes up at 7 AM every day. அப்போ தினசரி அவன் 7 மணிக்கு தான் ஏந்திரிப்பான்றது அவனோட பழக்கம், அவனோட ஹேபிட். அப்போ அந்த ஹேபிட்டை சொல்றப்ப நம்ம எதுல சொல்றோம்? சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல தான் சொல்றோம். wakes up அப்படின்றது நம்ம சொன்னோம் இல்லையா? he வந்ததுன்னா verb கூட எஸ் வரும், I வந்ததுன்னா verb ஓட எஸ் வராது. அந்த கண்டிஷனையும் நீங்க பாத்துக்கணும். நெக்ஸ்ட், they usually eat dinner at home. அப்போ அவங்க எப்பவுமே யூஸ்வலா டின்னர் வீட்டில தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல எதை வச்சது சிம்பிள் ப்ரெசென்ட்னு சொல்றோம்? eat அப்படின்றது V1. சரியா? அதே மாதிரி இந்த யூஸ்வலி அப்படின்ற வார்த்தையும் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூஸ்வலி, எவ்ரிடே, ரெகுலர்லி, டெய்லி இதெல்லாம் வந்தாலே தொடர்ச்சியா இல்ல வழக்கமா நம்ம செய்யற விஷயங்கள், அந்த வழக்கமா செய்யற விஷயங்களுக்கு தான் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் பயன்படுத்துறோம். இது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஹேபிட்ஸ். நெக்ஸ்ட், ரெண்டாவது கண்டிஷன், ஜெனரல் ஃபேக்ட் அண்ட் ட்ரூத். நம்மளால மாற்ற முடியாத உண்மைகளும் சயின்டிபிக் பிரின்சிபிளையும் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். சரியா? நம்மளால இதை மாற்ற முடியாது, இது வந்து ஒரு ஃபேக்ட், இதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி சயின்ஸ், இதையும் நம்மளால மாற்ற முடியாதுன்னு சொல்றோம்னா அதெல்லாமே சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். இப்போ the earth revolves around the sun, earth revolves around the sun. இந்த இடத்துல இங்க V1, earth revolves around the sunல revolves அப்படின்றது V1,
எர்த் அப்படின்றதுக்கு பக்கத்துல ஏன் இஎஸ் சேர்த்திருக்காங்கன்னா, எர்த்துக்கு நீங்க என்ன ப்ரொனவுன் பயன்படுத்துவீங்க? ஹீன்னு சொல்ல முடியாது, அவன்னு சொல்ல முடியாது, அவள்னு சொல்ல முடியாது, எர்த்த அதுன்னு தான் சொல்ல முடியும். அப்போ இட்டுன்னு வந்ததுன்னா வேர்போட எஸ் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்டுன்னு வந்ததுன்னா ஹீ இட் வந்ததுன்னா வேர்போட எஸ் இஎஸ் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதனால the earth revolves around the sun. அதனால இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் the sun rises in the east. இதுவுமே எப்பயுமே மாறாது. சன் வெஸ்ட்ல ஒதுக்கி போறது இல்லை, நார்த்ல ஒதுக்கி போறது இல்லை, எப்பவுமே மாறாத ஒரு சயின்ஸ். அப்போ இதுவும் ப்ரெசென்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். ரைஸ் அப்படின்றது ப்ரெசென்ட் டென்ஸ். சன் அப்படின்றதுக்கு இட்ன்ற ப்ரொனவுன் பயன்படுத்துவீங்க. அதனால இங்க வேர்போட எஸ் சேர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகுன்றது ஒரு சயின்டிபிக் பிரின்சிபல். நம்மளால இதையும் மாற்ற முடியாது. அதனால வாட்டர் அப்படின்றதும் அதுன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல வேர்ப் கூட எஸ் சேர்த்து வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட தினசரி பழக்க வழக்கங்கள், ரெண்டாவது நம்மளால மாற்ற முடியாத உண்மைகள், சயின்டிபிக் பிரின்சிபல், இது எல்லாத்தையும் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஹீ ஷீ இட் வந்ததுன்னா வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும், இல்லைன்னா வேர்ப் கூட எஸ் சேர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் மூணாவது, உங்களுக்கு இதை ஃபியூச்சர்ல உங்களுக்கு நீங்க அதை ஷெட்யூல் பண்ணிருக்கீங்க, டைம் டேபிளா போட்டிருக்கீங்க, அதை பத்தி ப்ரெசென்ட்ல பேசுறீங்க அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல நான் அதை செய்வேன், அது செய்ய போறேன் அப்படின்னு சொல்றது சிம்பிள் ஃபியூச்சர் தான். ஆனா அந்த மாதிரி செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு இப்ப ப்ரெசென்ட்ல நீங்க ஃபியூச்சர்ல செய்ய போற விஷயத்தை பத்தி பேசுறீங்கன்னா அதை பொதுவா நம்ம சொல்றப்போ சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல பயன்படுத்துவோம். இப்போ இங்க கவனிங்க, மை ட்ரெயின் அரைவ்ஸ் டுமாரோ. என்னோட ட்ரெயின் நாளைக்கு வந்துடும். இப்போ அரைவ்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல என்னதுன்னா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் வி ஃப்ளை டு பாரிஸ் ஆன் மண்டே. நாங்க மண்டே பாரிஸ் போகலான்னு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஃப்ளை அப்படின்றது சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். கிளாஸஸ் பிகின் நெக்ஸ்ட் வீக். அப்போ இதுவுமே வந்து கண்டிப்பா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான். V1 வேர்ப் தான் இருக்கு இங்க. நெக்ஸ்ட் ட்ரூத் இன் தி பிரசன்ட். பிரசன்ட்ல பொதுவா இருக்கிற விஷயத்த பேசுறதுக்கு நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். அப்போ ஹி ஒர்க்ஸ் இன் ஸ்டுடியோ. இப்போ பொதுவா கேட்குறாங்க நீ எங்க ஒர்க் பண்ற அப்படின்னா ஹி ஒர்க்ஸ் இன் அகாடமி, ஹி ஒர்க்ஸ் இன் ஸ்கூல், ஹி ஒர்க்ஸ் இன் ஸ்டுடியோ. அப்போ அவன் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ப்ரெசென்ட்டா இதுதான் செய்யறான் அப்படின்னு சொல்ற விஷயங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் ஷி இஸ் 60 years old. இப்போ ஒருத்தவங்களை பார்த்தா அவங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்கறோம்னா ஷி இஸ் 20 years, ஷி இஸ் 40 years. அப்போ ப்ரெசென்ட்ல தான் சொல்லுவோம். இப்போ என்ன வயசுன்னு கேட்கறதுனால ப்ரெசென்ட்ல என்னமோ அதை தானே சொல்லுவோம். அப்போ அங்கே என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட் வேர்ப் தான் பயன்படுத்துவோம். அப்போ சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல 4 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஹேபிட், ப்ரெசென்ட்ல உள்ள விஷயங்கள், மூணாவதா ஜெனரல் ஃபேக்ட், சயின்டிஃபிக் பிரின்சிபல், நாலாவதா ஃபியூச்சர்ல நீங்க போட்டிருக்க டைம் டேபிளை பத்தி ப்ரெசென்ட்ல பேசுறீங்க அப்படின்னா அதுவும் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்னா வேர்ப் 1 மட்டும் யூஸ் பண்ணணும். அது கூட ஆம், ஈஸ், ஆர்லாம் வராது. ஆம், ஈஸ் தனியா வரும். ஆனா அந்த வேர்புக்கு முன்னாடி ஆம், ஈஸ், ஆர்லாம் எக்ஸ்ட்ராலாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. V1 இருக்கணும். அதுவே ஹீ ஷீ இட் வந்ததுன்னா வேர்போட எஸ் இஎஸ் சேர்ந்து வரணும். அவ்வளவுதான் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவதா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போறோம். இப்போ கண்டினியூஸ் அப்படின்னாலே வேர்ப் கூட ஐஎன்ஜி வரணும். சரியா? கண்டினியூஸ்னாலே வேர்ப் கூட ஐஎன்ஜி வரணும். வேர்போட ஐஎன்ஜி வந்ததுனாலே அது எப்படின்னா நம்ம தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை மென்ஷன் பண்றது ஆயிடும். இப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னா என்ன கண்டிஷன்னா ஆம், ஈஸ், ஆர் இது மூணுத்துல ஏதாவது ஒன்று அந்த சென்டென்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். சரியா? கவனிங்க, ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா வேர்போட வினைச்சொல்லோட ஐஎன்ஜி வரணும். ஆமோ, ஈஸோ, ஆரோ இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுவோம் அந்த சென்டென்ஸ்ல. இப்போ எதுக்கு பக்கத்துல ஆம் பயன்படுத்துவோம்னா ஐக்கு பக்கத்துல ஆம் பயன்படுத்துவோம். ஹீ ஷீ இட்டுக்கு பக்கத்துல என்ன பயன்படுத்துவோம்னா ஈஸ் பயன்படுத்துவோம். யூ, வி, தே இந்த மாதிரியான ப்ரொனவுன் வந்ததுன்னா ஆர் பயன்படுத்துவோம். ஐக்கு பக்கத்துல ஆம், ஹீ ஷீ இட்னா ஈஸ், யூ, வி, தே ப்ளூரல்ல வருது அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஆர் பயன்படுத்துவோம். இப்போ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஐ ஆம் ஸ்பீக்கிங், he is speaking, you are speaking அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதை நீங்க மாத்தி எழுதக்கூடாது. தேக்கு பக்கத்துல ஈஸ் வரக்கூடாது, ஷீக்கு பக்கத்துல ஆர் வரக்கூடாது. இந்த வேர்பை நீங்க சரிவர பயன்படுத்தணும். அப்போ இந்த மாதிரி வேர்ப் இருக்கும், பக்கத்துல வர வேர்போட ஐஎன்ஜி இருக்கும். சரி, நீங்க எதை ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவீங்க? ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னா நிகழ்காலத்துல இப்போ தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிற விஷயம், ஹேப்பனிங் நவ், இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம், நடந்து கொண்டு இருக்கிற விஷயத்த நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல சொல்லுவோம். அப்போ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, ஹேப்பனிங் நவ். இப்போ இட் இஸ் ரைனிங் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்றோம். அப்போ இட் இஸ் ரைனிங் அப்படின்றது என்னதுன்னா இங்க ப்ரெசென்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் ஐ ஆம் ஈட்டிங் லஞ்ச் நவ். பொதுவாக இந்த நவ்ன்ற வார்த்தை வரப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் தான் வரும். அந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் அப்படின்ற வார்த்தை
present continuous பயன்படுத்துறப்ப தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. இப்போ I am eating lunch now. இப்போ நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா கண்டினியூஸா செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ அதை சொல்றப்போ நீங்க present continuous தான் நீங்க பயன்படுத்த முடியும். அதே மாதிரி உங்களோட ஃபிக்ஸ்டு பிளான்ஸ், இப்போ வந்து I am meeting my friends after work, உங்களோட ஃபிக்ஸ்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளான்ஸை நீங்க present continuousல சொல்லலாம். I am meeting my friends after work அப்படின்னா என்னோட ஒர்க் முடிஞ்சதும் எப்பவுமே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுவேன். அப்போ இது உங்களோட ஃபிக்ஸ்டு பிளான் அப்படின்றதையும் நீங்க present continuousல சொல்லலாம். நெக்ஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், டெம்பரவரியா இப்போ செஞ்சுட்டு இருக்கிற விஷயம். நெக்ஸ்ட் உங்களோட ப்ராக்ரஸ்னாலும் கண்டினியூஸா நடக்கிற விஷயம் தான். இதுல உங்களுக்கு பல கண்டிஷன்ஸா பிரிச்சு கொடுத்திருந்தாலும் பொதுவா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா நிகழ்காலத்துல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய விஷயங்கள் present continuous tense. இப்போ நடந்துட்டு இருக்கு, அதுதான் வந்து present continuous. அது ட்ரெண்டா இருக்கலாம், டெம்பரவரியா நடக்கலாம், ப்ராக்ரஸ் தொடர்ச்சியா நடக்கலாம். அதெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். present continuous அப்படின்னா happening now அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. am, is, are அப்படின்ற verb ஏதாவது கண்டிப்பா இருக்கும். ஐக்கு பக்கத்துல am வரும், he, she, itனா is வரும், you, we, theyனா are வரும், verb ஓட ing இருக்கும். அதுதான் present continuous tense அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் present perfect tense. present perfect, இந்த perfect அப்படின்ற வார்த்தை வந்தாலே அதுல வரக்கூடிய verb V3 இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. perfect அப்படின்ற வார்த்தை வந்தாலே அதுல வரக்கூடிய verb V3 verb தான் இருக்கும். past participleனா என்னது? V3 verb தான். அப்போ present perfectக்கு has or have இருக்கும், plus V3 verb இருக்கும். இப்போ எதுக்கு பக்கத்துல has யூஸ் பண்ணணும், எதுக்கு பக்கத்துல have யூஸ் பண்ணணும் அப்படின்னா he, she, it, he, she, it வந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு has வரும். அதை தவிர்த்து மீதி எது வந்தாலும் I, we, you, they எது வந்தாலும் அதுக்கு பக்கத்துல என்ன வரும்? have வரும். சரியா? present perfectல has or have இருக்கணும். பக்கத்துல இருக்கிறது past participle V3 verb தான் இருக்கணும். இதுல he, she, it வந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல has வரும். I, we, you, theyக்கு பக்கத்துல have வரும். இந்த verbக்கான கண்டிஷனை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி, எதை வந்து நீங்க present perfect tenseல சொல்லுவீங்கன்னா immediate past, இப்போ ஜஸ்ட் நவ், இப்போதான் நடந்து முடிஞ்சது அப்படின்ற விஷயம் present perfect tense. இப்போ வந்து நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டா நான் இப்போதான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இது எழுதிட்டீங்களான்னு கேட்டா இப்போதான் எழுதி முடிச்சேன். ட்ரெயின் வந்து நீங்க வர்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போயிடுச்சு. அப்போ ஜஸ்ட் நவ் நடந்து முடிஞ்ச விஷயங்களை நம்ம பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, present perfectனு சொல்லணும். இந்த கண்டிஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் இமீடியட் பாஸ்ட். இமீடியட் பாஸ்ட்னா ஜஸ்ட் நவ் நடந்து முடிஞ்ச விஷயங்கள். ரொம்ப முன்னாடி நடந்து முடிஞ்சதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்பதான் முடிஞ்சதுன்னா present perfect tense, அதுக்கு has or have இருக்கணும், V3 verb இருக்கணும். இந்த கண்டிஷன் மறக்க கூடாது. இப்போ இதுல கொடுத்திருக்காங்க இல்லையா, we have planned the meeting for next week. we have planned னா இப்போதான் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் next week போலான்னு. அப்போ we have planned, have அப்படின்ற verb இருக்கு, பக்கத்துல இருக்கிறது V3 verb இருக்கு, மறக்க கூடாது. present perfectனா has or have இருக்கணும், பக்கத்துல V3 verb இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட டியூரேஷன் ஃப்ரம் பாஸ்ட் அன்டில் நவ். பாஸ்ட்லயே ஆரம்பிச்சிருச்சு, இப்போதான் வந்து அது முடிஞ்சிருக்கு அப்படின்னா பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போதான் முடிஞ்சிருக்கு. கவனிங்க, he has been a teacher since 2002. அவன் 2002ல இருந்து இப்போ வரைக்கும் டீச்சரா இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு, அவன் டீச்சரா இருக்கான்னா he is a teacherன்னு சொல்லிடலாம். அவன் 2002ல இருந்து டீச்சரா இருக்கான் அப்படின்னா he has been a teacher. அப்போ present perfect tenseல சொல்லலாம் has been a teacher அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து has plus V3 verb இருக்கு, அதை மறக்க கூடாது. நெக்ஸ்ட் repeated events in the past until now. அதாவது பாஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸா நடந்து, அதாவது அடிக்கடி நடந்துட்டு இருக்கிற விஷயம். ரிப்பீட்னா அடிக்கடி நடக்கிற விஷயம். we have had 4 exams so far this semester. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? லாஸ்ட் இந்த செமஸ்டர் ஃபுல்லா நாங்க 4 எக்ஸாம் எழுதியிருக்கோம். அப்போ அப்பப்போ நடந்திருக்கு, நடந்து முடிஞ்சிருக்கு. அதான் நம்ம என்ன சொல்றோம்? present perfectல சொல்றோம். we have had, இந்த இடத்துல have plus V3ன்றது இந்த had தான் சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா repeated events in the past until now. பாஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் அடிக்கடி நடக்கிற விஷயங்களை present perfect tenseல சொல்லணும். present perfectனா இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்களால குறிப்பிட்டு இந்த டைம்ல தான் நடந்து முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாத விஷயங்களையும் நீங்க present perfect tenseல தான் சொல்லணும். இப்போ present perfectக்காக மொத்தம் நம்ம 5 கண்டிஷன்ஸ் பார்த்திருக்கோம். இமீடியட் பாஸ்ட், இப்போதான் நடந்து முடிஞ்சது அப்படின்ற விஷயத்த present perfectல சொல்லலாம்.
நடந்து முடிஞ்சது பாஸ்ட்ல, ஆனா இந்த வருஷம் இந்த தேதியில தான் நடந்ததுன்னு நமக்கு எக்ஸாக்டான டைம் தெரியாது. அப்படின்ற பட்சத்துல இப்ப சொல்றாங்க she has been to Paris அப்படின்னு என்ன அர்த்தம்? பாரிஸ்க்கு போயிட்டா. போன வருஷம் போனாலா, நேத்து போனாலா, இல்ல அதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி போனாலான்னு எக்ஸாக்டான டைம் கொடுக்கல. ஆனா பாரிஸ்க்கு போயிட்டா, நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம் எக்ஸாக்டான டைம் தெரியல, இப்போதான் நடந்து முடிஞ்சது அப்படின்ற விஷயம். நெக்ஸ்ட் வந்து அந்த டியூரேஷன் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம், அதையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லலாம். நெக்ஸ்ட் சேஞ்ச் ஓவர் டைம், இது வந்து மாறக்கூடிய விஷயம் அப்படின்ற இடத்துல வந்து நீங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்தலாம். யுவர் இங்கிலீஷ் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் சின்ஸ் த லாஸ்ட் டைம் வி மெட். என்ன சொல்றாங்கன்னா, போன வாட்டி நம்ம பார்த்ததை விட நீங்க இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க, அப்போ பாஸ்ட்ல இருந்ததை விட இப்போ இந்த விஷயம் மாறி இருக்கு அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லலாம். நெக்ஸ்ட் ரிப்பீட்டட் ஈவெண்ட்ஸ் இன் த பாஸ்ட் அன்டில் நவ், பாஸ்ட்ல ஒரு டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அடிக்கடி ஒரு விஷயம் ரிப்பீட்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, எனக்கு எக்ஸாம் இது வரைக்கும் 4 முறை நடந்திருக்குன்னா இப்போ 4 வாட்டி நடந்திருக்குன்றத ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு 5 கண்டிஷன், இதுல முக்கியமான கண்டிஷன், உங்க எக்ஸாமுக்கு தேவையான கண்டிஷன் இதுதான். இமீடியட் பாஸ்ட், ஜஸ்ட் நவ் நடந்து முடிஞ்ச விஷயங்களை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்றீங்க. ஹேஸ் ஆர் ஹேவ் இருக்கும், பக்கத்துல V3 verb இருக்கும். இவ்வளோ கண்டிஷன்ஸும் நான் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டேன். ஞாபகம் வச்சுக்கணும் தான், முக்கியம் தான். ஆனா அதுல இது எது ரொம்ப முக்கியம்னா இந்த வேர்ப் ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா ஹேஸ் ஆர் ஹேவ் இருக்கும், பக்கத்துல V3 verb இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா மறக்க கூடாது. நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன சொன்னோம்? ஜஸ்ட் நவ் நடந்து முடிஞ்ச விஷயம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஜஸ்ட் நவ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்த விஷயம். சரியா? பெரிய வித்தியாசம் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த விஷயம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ நம்ம சொல்லலாம் மழை வந்து காலையில பெஞ்சிட்டு இருந்தது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காலையில மழை பெஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா அது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லலாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிட்டு இருந்தது, அப்போ ஒரு கொஞ்சம் இமீடியட் பாஸ்ட், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்த விஷயம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா அதே ஹேஸ் ஆர் ஹேவ் இருக்கு போது பக்கத்துல பீன் அப்படின்ற வார்த்தையை நீங்க சேர்க்கணும். வேர்ப் கூட ஐஎன்ஜி வரும். ஹேஸ் ஆர் ஹேவ் இது கண்டினியூஸ் அப்படின்றதுனாலே உங்களுக்கு வந்து வேர்போட ஐஎன்ஜி கண்டிப்பா வரணும். பீன் அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பா நீங்க சேர்க்கணும், இதை மறக்க கூடாது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஹேஸ் ஆர் ஹேவ் பீன் பிளஸ் வேர்போட ஐஎன்ஜி வரும். இப்போ ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் ரீசென்ட்லி, அதான் சொல்றாங்க இல்லையா, ஷி ஹேஸ் பீன் எக்ஸசைசிங் எ லாட் ரீசென்ட்லி, அதாவது இப்போ கொஞ்ச நாள் அவ ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இப்போ ஷி ஹேஸ் பீன் எக்ஸசைசிங் எ லாட் ரீசென்ட்லி. இப்போ ரீசெண்டா கண்டினியூஸா நடந்துட்டு இருந்த விஷயம், அதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல சொல்றோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி டியூரேஷன் ஃப்ரம் பாஸ்ட் அன்டில் நவ், பாஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு, முடியல, இன்னும் நடந்துகிட்டே இருக்கு அந்த விஷயம், அதையும் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லலாம். ஹி ஹேஸ் பீன் டீச்சிங் ஃபார் 10 years. அப்போ நீங்க சொல்லலாம் நான் வந்து ஒரு 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்கன்னா, நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, அப்போ அதை எதுல சொல்லணும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லணும். பாஸ்ட்ல தொடங்கி இப்போ வரைக்கும் அந்த விஷயம் முடியாம நடந்துகிட்டே இருக்குன்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். நெக்ஸ்ட் டெம்பரவரி ஆக்ஷன்ஸ், இப்போ கொஞ்ச காலத்துக்கு மட்டும் அது நடக்குது, பெர்மனெண்டா கிடையாது, டெம்பரவரியா. அப்போ ஐ ஹேவ் பீன் ப்ராக்டிசிங் ஃபார் 5 years. இப்போ ப்ராக்டிசிங் ஏதோ ஒரு ப்ராக்டிஸ், அது நீங்க வந்து மெடிசின் ப்ராக்டிஸ் பண்றீங்க, இல்ல ஜிம் போறீங்க, ப்ராக்டிஸ் ஒரு 5 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கேன், டெம்பரவரியா இப்போதான் நடந்துட்டு இருக்கு அந்த விஷயம் அப்படின்னா அதையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆக்ஷன் கோயிங் ஆன் ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம், குறிப்பிட்ட இந்த கால அவகாசத்துக்கு இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இட் ஹேஸ் பீன் ரைனிங் அப்படின்னு சொல்றோம்னா இந்த இட் ஹேஸ் பீன் ரைனிங் ஃபார் 2 days அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 நாளா மழை பெஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா அது எதுல சொல்லணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்காக 4 கண்டிஷன் பார்த்திருக்கோமா? மொத்தம் 4 கண்டிஷன், ரொம்ப சிம்பிள் தான். ஹேஸ் ஆர் ஹேவ் இருக்கணும், பீன் இருக்கணும், வேர்போட ஐஎன்ஜி இருக்கணும், ஜஸ்ட் நவ் நடந்து முடிஞ்ச விஷயம், ஆனா அது வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. இப்போ காலையில மழை பெஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லணும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல தான் சொல்லணும். கொஞ்ச நாளா இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன், டெம்பரவரியா அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அதையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லணும். இப்போ இந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸா இருக்கலாம், ஆனா இது ரொம்ப அவசியமானது. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறப்போ இதுல என்ன இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கு, டென்ஸ் இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்களுக்கு ஸ்கூல் புக்ல உள்ள எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன், இதோட சேர்த்து நம்ம ஒரே சென்டென்ஸை எடுத்துக்கிட்டு அதை 4 டென்ஸ்லயும் நம்ம மாத்துவோம் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
ஓகே, இப்போ இந்த 4 டென்ஸுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா அதோட verb format எழுதிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். கவனிங்க, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோமோ அதோட verb format மட்டும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். சரியா? இதுதான் அட் லாஸ்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதை அப்படியே ரீகால் பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா V1 இருக்கும். இதுவே he she itனா வேர்போட SO ESO சேர்ந்து வரும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா am is areல ஏதாவது ஒன்று கண்டிப்பா இருக்கும், வேர்போட ING இருக்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா have hasல ஏதாவது ஒரு வார்த்தை கண்டிப்பா இருக்கும், V3 verb தான் வரணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா have or has இருக்கும், கண்டினியூஸ்ன்றதுனால வேர்போட ING வரும். இடையில புதுசா என்ன வார்த்தை சேர்ப்பீங்கன்னா been அப்படின்ற ஒரு வார்த்தை சேர்ப்பீங்க. இப்போ இந்த 4 கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இதுல இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்க போறோம். he writes a letter. சரியா? he writes a letter அப்படின்னு இருக்கு. இப்போ இது என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். he வந்தா வேர்போட s வரும்னு சொன்னோம். இப்போ he writes a letter, அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல மாத்தணும். இப்போ நீங்களே ஈஸியா கன்வெர்ட் பண்ணலாம். he வந்தா அதுக்கு பக்கத்துல நம்ம என்ன வரும்னு சொன்னோம்? he வந்தா பக்கத்துல is தான் வரும்னு சொன்னோமா? அப்போ இந்த he writes a letter நீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு மாத்தணும்னா he is writing a letter, he is writing a letter அப்படின்னு மாத்தலாம். இந்த வேர்பை தான் நம்ம மாத்த போறோம். நல்லா கவனிங்க, வேற எதையுமே நம்ம மாத்தல. அங்க V1 இருக்கு, இங்க am is are plus வேர்போட INGன்னு சொல்றோம். இப்போ he வந்தா பக்கத்துல is வரும், வேர்போட INGனா he is writing a letter. இப்போ இதையே வந்து present perfectக்கு மாத்தணும்னா இங்க have or has வரணும். he வந்தா என்ன வரணும்? பக்கத்துல has தான் வரணும்னு சொல்லியிருக்கோமா? இப்போ he has என்ன verb இருக்கணும்? V3 verb இருக்கணும். இப்போ he has written a letter, he has written a letter. ஆரம்பத்துல எழுதி போடுறப்ப எழுதுனேன்னா write அப்படின்ற வேர்போட V3 verb written. அப்போ he has written a letter. நெக்ஸ்ட் இது அப்படியே நீங்க present perfect continuous tenseக்கு மாத்தணும்னா என்ன செய்யணும்? he has என்ன வார்த்தை சேர்க்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம்? been அப்படின்ற வார்த்தை வருமா? அப்போ he has been writing a letter, he has been writing a letter, he has been writing a letter. ரொம்ப சிம்பிள் தான். ப்ரெசென்ட் டென்ஸ்ல 4 டென்ஸ் இருக்கு, அதுக்கான verb form ஒரே சென்டென்ஸ் எடுத்துட்டு அந்த 4 டென்ஸுக்கும் நம்ம மாத்திருக்கோம். இப்போ இந்த டென்ஸ் மாத்துறது அவ்வளோ கஷ்டமான்னு கேட்டா கிடையாது, அந்த verb மட்டும் தான் மாத்திருக்கீங்க. ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னா is am are வரும், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா has been வேர்போட ING வரும். மறுபடியும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். பர்ஃபெக்ட் அப்படின்னா V3 verb தான் வரும். அது பாஸ்ட் பர்ஃபெக்டோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்டோ ஃபியூச்சர் பர்ஃபெக்டோ, வெறும் பர்ஃபெக்ட் அப்படின்னு வருதுன்னா அதுக்கு பக்கத்துல வர verb V3 verb தான் இருக்கணும். இப்போ அதுக்கு உங்களுக்கு V3 verb கண்டிப்பா தெரியணும். இதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்த்தோம்? சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்னா உங்களோட டெய்லி ஹேபிட், நிகழ்காலத்துல நீங்க செய்யற விஷயம். அதே மாதிரி சயின்டிபிக் பிரின்சிபிள், ஒரு ஃபியூச்சர்ல நீங்க போட்ட டைம் டேபிள பத்தி பிரசன்ட்ல பேசுறீங்க, அது எல்லாத்தையும் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல சொல்வீங்க. நிகழ்காலத்துல தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிற விஷயம்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஜஸ்ட் நவ் இப்பதான் நடந்து முடிஞ்சது அப்படின்ற விஷயம் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்பதான் நடந்து முடிஞ்சது, ஆனா நடந்துகிட்டே இருந்தது. இப்போ காலையில மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது, காலையில நான் டெஸ்ட் எழுதிட்டே இருந்தேன், ஆனா நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த டென்ஸ் இதுல சொல்லுவோம் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த 4 டென்ஸுக்கான கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போறோம். ப்ரெசென்ட்ல இப்போ 4 டென்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸுக்கான கண்டிஷன் பார்க்க போறோம். எப்படி அதுல ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தோமோ இதுலயே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி 4 டென்ஸ் இருக்கு. இப்போ சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா என்ன verb இருக்கும்? ப்ரெசென்ட்னா நம்ம V1 சொல்லிட்டோம், அப்போ பாஸ்ட்னா V2 verb இருக்கும், அவ்வளவுதான். சரியா? V1 இருந்ததுன்னா ப்ரெசென்ட் டென்ஸ், V2 இருந்ததுன்னா பாஸ்ட் டென்ஸ். அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த டென்ஸ்னா ஒரு டென்ஸோட கடந்த காலம், அதை தான் நம்ம V2ன்னு சொல்றோம். இப்போ ரைட்னா பாஸ்ட் டென்ஸ்ல என்ன verb இருக்கும்? wrote அப்படின்னு இருக்கும்.
நெக்ஸ்ட் play அப்படின்றது present tense அப்படின்னா played அப்படின்றது past tense இருக்கும். அப்போ இந்த மாதிரி ed சேர்த்தோ இல்ல past form வந்ததுனாலும் simple past tense. கூட அடிஷனலா நீங்க எதுவும் am, is, was, were எல்லாம் எதுவும் வராது. past tense simple past tenseனா அந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு தான் நீங்க சொல்றீங்க அது simple past tenseன்னு. அப்போ உங்களுக்கு கடந்த காலத்துல உங்களோட ஹேபிட்டா இருந்தது. பாஸ்ட்ல நான் என்னோட ஸ்கூல் டேஸ்ல இதை செஞ்சேன், என்னோட காலேஜ் டேஸ்ல இதை நான் செஞ்சேன். அப்போ கடந்த காலத்துல உங்களுக்கு பழக்கமா இருந்த விஷயங்களை சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அப்படின்னா ராஜராஜ சோழன் பில்ட் தாஞ்சூர் டெம்பிள். அப்போ பில்ட்ன்றது என்னது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று நிகழ்வுகளை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஷாஜஹான் பில்ட் தாஜ்மஹால் அப்படின்னு தான் சொல்லணும். ஷெர்ஷா இஷ்யூடு சில்வர் காயின்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதெல்லாம் பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம், வரலாற்று நிகழ்வுகள், அதனால நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். இப்போ பாஸ்ட் டென்ஸுக்கான கண்டிஷன் என்னன்னா கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ், முடிஞ்சு போன ஒரு விஷயம், நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் அதாவது கடந்த காலத்துல உங்களோட பழக்கமா இருந்த விஷயம், மறுபடியும் அதை தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட், இல்ல பாஸ்ட்ல நடந்துட்டு இருந்த விஷயம், ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன்ல நடந்த விஷயம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். இத்தனை கண்டிஷனையும் பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். கடந்த காலத்துல நடந்து முடிஞ்ச விஷயம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அவ்வளவுதான். வரலாற்று நிகழ்வுகளும் இதுல வரும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க? ஜான் பிளேட் த பியானோ. அப்போ பிளேட் அப்படின்றது என்னதை குறிக்குது? V2 verb. அதனால இது வந்து பாஸ்ட் டென்ஸ். சாரா பேக்டு கேக் எஸ்டர்டே. எஸ்டர்டேனாலே இது முடிஞ்ச விஷயம் தான், கடந்த காலம் தான். பேக்டு அப்படின்னா கேக் வந்து பேக் பண்றது சொல்லுவோம்ல, அது பேக்டு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க. we ordered pizza on Friday. அப்போ ஃப்ரைடே நாங்க பீஸா ஆர்டர் பண்ணோம், பாஸ்ட் டென்ஸ் தான். ஆர்டர்ட் ed வருது, பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து we played baseball all day. இப்போ நாங்க வந்து எப்பவுமே வந்து பேஸ்பால் விளையாடிட்டு இருப்போம், பாஸ்ட்ல செஞ்சுட்டு இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான டென்ஸ், V2 verb இருக்கும், அவ்வளவுதான். கடந்த காலத்துல நடந்து முடிஞ்ச விஷயம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ்னா என்ன? வாஸ் ஆர் வேர் இருக்கும். கவனிங்க, இங்க இருக்கு இல்லையா, அதுதான் இந்த வேர்புக்கான கண்டிஷன். எப்படி பிரசன்ட் கண்டினியூஸ்னா ஆம், ஈஸ், ஆர் இருக்கும்னு சொன்னோமா, பாஸ்ட் கண்டினியூஸ்னா வாஸ் ஆர் வேர் இருக்கும், வேர்போட ஐஎன்ஜி இருக்கும். வாஸ் ஆர் வேர் இருக்கும், வேர்போட ஐஎன்ஜி இருக்கும். கண்டினியூஸ்ன்ற வார்த்தை இருந்துட்டாலே இந்த வேர்போட ஐஎன்ஜி இருக்கும்ன்றதை மறக்காதீங்க. பாஸ்ட்ன்றது இந்த ஆம், ஈஸ், ஆரோட பாஸ்ட் டென்ஸ் தான் இது. வாஸ் ஆர் வேர் இருக்கும். அப்போ எதுக்கு பக்கத்துல நீங்க வாஸ் யூஸ் பண்ணணும்? ஹி, she, it, I. இது எல்லாத்துக்கும் பக்கத்துல என்ன வரும் அப்படின்னா வாஸ் வரும். சரியா? he, she, I, he, she, itனா பக்கத்துல வாஸ். ப்ளூரல் பொதுவா சிங்குலர்னா வாஸ் யூஸ் பண்ணணும், ப்ளூரல்னா வேர் யூஸ் பண்ணணும். இப்போ you, we, they இதெல்லாம் வந்ததுன்னா வேர் வரும். I, he, she, itனா பக்கத்துல வாஸ் வரும். you, we, theyனா பக்கத்துல வேர் வரும். இதை மறக்க கூடாது. இதுக்கு பக்கத்துல வேர்போட ஐஎன்ஜி இருக்கும். இப்போ I was studying, they were studying அப்படின்னு தான் வரும். வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து வரும். அப்போ கடந்த காலத்துல நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்தீங்க, நடந்துட்டு இருந்தது அப்படின்ற விஷயங்களை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவோம். இப்போ I was watching a movie when she called. அப்போ கடந்த காலத்துல பொதுவா இது அவங்க கால் பண்றப்போ நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், மூவி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ I was watching அப்படின்னு இருக்கு இல்லையா, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் I was reading while my brother was playing guitar. அப்போ I was reading, என்னோட பிரதர் கிட்டார் பிளே பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் தான். பாஸ்ட்ல கடந்த காலத்துல தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்த விஷயம் தான். இப்போ பேரலலான ஆக்ஷன்ஸ் ரெண்டுமே ஒரே சமயத்துல நடக்கிறது, பேரலலான ஆக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் மை லாஸ்ட் ரூம்மேட் வாஸ் ஆல்வேஸ் லீவிங் டர்ட்டி. லீவிங் டர்ட்டி, அப்போ லீவிங் அப்படின்றது இந்த இடத்துல என்னன்னா லீவிங் டர்ட்டி அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை குறிக்குது. இங்க பாருங்க ரிப்பீட்டட் ஆக்ஷன் ஆஃபன் வித் ஆல்வேஸ். இப்போ என்ன அர்த்தம்னா கண்டினியூஸா நடந்துட்டு இருந்த விஷயம் ஆல்வேஸ்ன்ற வார்த்தையும் வருதுன்னா அதை நீங்க பாஸ்ட் கண்டினியூஸ்ல தான் சொல்லணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடந்த காலத்துல நடந்துட்டு இருந்த விஷயம் அதே சமயம் ஆல்வேஸ்ன்ற வார்த்தையும் சேர்ந்தே வருதுன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா தான் இருக்கும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒவ்வொரு கண்டிஷனும் உங்களுக்கு மனசுல ஞாபகம் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறப்போ நீங்க இதை பாஸ்ட் கண்டினியூஸ்ல எழுதுங்க, பிரசன்ட் கண்டினியூஸ்ல எழுதுங்கலாம் கேட்க மாட்டாங்க. fill in the blank கொடுத்துட்டு அங்க எந்த டென்ஸ் கரெக்டா இருக்கும்னு தான் கேட்பாங்க. அப்போ இந்த கண்டிஷன்லாம் ஞாபகம் இருந்தாதான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டு ஸ்டார்ட் எ ஸ்டோரி ஆர் கிரியேட் அன் அட்மாஸ்பியர். கதை சொல்றப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கதை அப்படின்னாலே நடந்து முடிஞ்ச விஷயம் தானே. அப்போ அதுவுமே வந்து பாஸ்ட் டென்ஸ் தான். இப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நம்ம வந்து கடந்த காலத்துல நடந்த விஷயம், அது கடந்த காலத்துல தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்தது அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ், அவ்வளவுதான். வாஸ் ஆர் வேர் வேர்போட ஐஎன்ஜி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், ரொம்ப சிம்பிள் தான். ஹேட் பிளஸ் V3. சரியா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3.
had plus v3. hadன்ற வார்த்தை கண்டிப்பா இருக்கும், பக்கத்துல v3 இருக்கும். இதுவே present perfect என்ன பார்த்தோம்? has or have v3 இருக்கும். past perfect னா had plus v3. இந்த இடத்துல hadன்ற ஒரு வார்த்தை பக்கத்துல v3 பாத்தீங்கனாலே இது past perfect னு சொல்லிடலாம். எதை நம்ம past perfectல சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு விஷயம் அது நடந்து முடியறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா, சரியா? அது நடந்து முடியணும், அது ஆக்சுவலா எப்போ முடியணுமோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா அதை வந்து past perfectல சொல்லணும். அதான் சொல்றாங்க an action completed before a past action. அது நடந்து முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம past perfectல சொல்லணும். இப்போ when we arrived the class had already begun. அப்போ அவங்க கிளாஸ் டைமிங்க்கு போகணும், ஆனா அவங்க போறதுக்கு முன்னாடியே கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அதை அவங்க எது சொல்றாங்க? past perfectல சொல்றாங்க. had already begun. begin அப்படின்றது v3. இந்த இடத்துல begin அப்படின்றது என்னது? சாரி, begin அப்படின்றது v1. begun GUN வருதில் அது என்ன டென்ஸ்? v3. had plus v3 இருக்கா? had பக்கத்துல v3 இருக்கு. அப்போ இது என்ன சொல்லுவோம்? past perfect tense. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அது நடந்திருக்கும் அப்படின்னு, நீங்க நினைக்கிற டைமை விட முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா அந்த விஷயத்த past perfectல சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் கிளாஸ்ல பயன்படுத்துவோம். இது தனி டாபிக், இது தனியா நம்ம பார்ப்போம். இஃப் கிளாஸ், கண்டிஷனல் கிளாஸ், அதுவுமே உங்களுக்கு எக்ஸாம் சிலபஸ்ல இருக்கு. அப்போ கண்டிஷனல் கிளாஸ்ல தேர்ட் கண்டிஷன்ல வந்து நம்ம had plus v3 பயன்படுத்துவோம். இது ஜஸ்ட் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இஃப் கிளாஸ் நடத்துறப்போ நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அப்போ இஃப்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸ்ல மூணாவது கண்டிஷன்ல இப்படி வரும் அப்படின்றது ஒரு கண்டிஷன். இதை நம்ம எப்போ தெரிஞ்சுக்க போறோம்னா இஃப் கிளாஸ் படிக்கிறப்போ தெரிஞ்சுப்போம். ஜஸ்ட் இஃப் கிளாஸ்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்துவோன்றதை மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுவுமே டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவோம் இல்லையா, டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ல அவங்க இதை சொன்னாங்க. அப்போ ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னதை நீங்க மறுபடியும் சொல்றீங்க, அவங்க இப்படிதான் சொன்னாங்கன்னு. அப்போ அந்த இடத்துல என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்தணும். கவனிங்க, மை ஸ்டூடெண்ட் செட் தட் ஹி ஹேட் நாட் டன் ஹிஸ் ஹோம்ஒர்க். அப்போ நான் சொல்றேன் மை ஸ்டூடெண்ட் செட் தட் ஹி ஹேட் நாட் டன் ஹிஸ் ஹோம்ஒர்க். இங்க இதை எதை வச்சு நீங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் சொல்றீங்க? ஹேட் இருக்கு, டூ அப்படின்றது v1, டிட் அப்படின்றது v2, டன் அப்படின்றது v3. அப்போ இங்க டன் அப்படின்ற v3 இருக்கா, had plus v3 இருக்கு, அவ்வளவுதான். அப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா நான் ஏற்கனவே ஒருத்தவங்களை சொன்ன விஷயத்த நான் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம். 3 கண்டிஷன் பார்த்திருக்கோம். பாஸ்ட்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டைமுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து இஃப் கிளாஸ்ல மூணாவது கண்டிஷன்ல நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்துவோம். இந்த கண்டிஷன் என்னன்னு இஃப் கிளாஸ்ல டீடைல்டா பார்ப்போம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல ஏற்கனவே ஒருத்தவங்க என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். அப்போ மை ஸ்டூடெண்ட் செட் தட், நான் சொல்றேன் என்னோட ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, அவங்க என்ன அவங்களோட ஹோம்ஒர்க்கை முடிக்கலன்னு, அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து பீரியட் ஆஃப் டைம் பிஃபோர் அன் ஈவெண்ட் இன் த பாஸ்ட். இதுவும் இதே கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மாதிரி தான். அது நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, we had owned our house for 20 years before we sold it. நாங்க விற்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுல நாங்க 20 வருஷம் வாழ்ந்தோம். அப்போ ஒரு ரீசன் சொல்லி அதுக்கு முன்னாடி இது நடந்து இவ்வளோ நாள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு என்ன சொல்லுவோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ நாங்க இந்த ஹவுஸை விற்கிறதுக்கு முன்னாடி இதை நாங்க 20 இயர்ஸ் வச்சிருந்தோம், நடந்து முடிஞ்சதுதான், ஆனா ஒரு ரீசன் சொல்லி அதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதுன்னு சொல்றோம். நீங்க உங்களுக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, ஒரு விஷயம் நடந்து முடிகிற நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டைமுக்கு முன்னாடியே அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா had plus v3 இருக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா அதே had தான். அந்த ஹேடுக்கு பக்கத்துல என்ன வரணும்? been அப்படின்ற வார்த்தை இருக்கணும். கண்டினியூஸ் அப்படின்னாலே என்ன சொன்னோம்? வேர்போட ing வரணும். பாஸ்ட் அப்படின்றதுனால had இருக்கு, இடையில beenன்ற வார்த்தை, வேர்போட ing வரணும். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டினியூட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் பிஃபோர் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். இதுவும் ஏற்கனவே பார்த்த கண்டிஷன் தான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு டைம் இதோட தான் முடியும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு முன்னாடியே நடந்துட்டு இருந்த விஷயம், சரி, அதுக்கு முன்னாடியே நடந்துட்டு இருந்த முடிஞ்ச விஷயம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ he had been waiting for an hour when she finally arrived. அப்போ அவ வர்றதுக்கு முன்னாடி அவன் 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தான், சரியா, வெயிட் பண்ணிட்டு இருந்தான், நடந்து முடிஞ்சிருச்சு, கண்டினியூஸா நடந்திருக்கு, அதனால வந்து நம்ம இதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரியே வந்து இதை பாஸ்ட்ல காஸ் ஃபார் சம்திங் இன் த பாஸ்ட், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இது காரணமா இருந்திருக்கு. காஸ்னா என்னது? காரணம். அப்போ கடந்த காலத்துல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இது காரணமா இருந்திருக்கு. he went on diet because he had been eating too much. அவன் நிறைய சாப்பிட்டதுனால அவன் டயட்ல இருக்கான். அப்போ அந்த சாப்பிட்டதுனால தான் டயட்ல இருக்கான். இந்த விஷயத்தினால இன்னொரு காரணம் சொல்றீங்க, அப்போ அந்த காரணம் என்னவா இருக்கும்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருக்கும்.
நெக்ஸ்ட் இதுவும் வந்து இஃப் கிளாஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இஃப் கிளாஸ்க்கான கண்டிஷன் நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டிஷனல் கிளாஸ் தனியாக பார்ப்போம். அதுலேயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்ம பயன்படுத்துவோம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லையும் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டும் பயன்படுத்துவோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் பயன்படுத்துவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஹேடு பீனு வேர்போட ஐஎன்ஜி வரணும். இதுதான் கண்டிஷன். அப்போ நம்ம பாஸ்ட்ல மொத்தம் வந்து 4 கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 4த்தையும் இப்போ மறுபடியும் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா V2 verb இருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோமோ அதோட கன்சாலிடேஷன், அதை சம்மரைஸ் பண்ணி தான் உங்களுக்கு எழுதிட்டு இருக்கேன். இதில் நீங்களே ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டு கூட நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டு அதையே 4 டென்ஸுக்கும் கன்வெர்ட் பண்றேன். கவனிங்க, இப்போ இது ரொம்ப சிம்பிள் தான். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட்னா V2 இருக்கும். ஐ பிளேடு கிரிக்கெட் அப்படின்னா நான் கிரிக்கெட் விளையாடினேன். அப்போ இந்த இடத்துல பிளேடு ஈடியை வச்சு நீங்க இது சிம்பிள் பாஸ்ட்னு சொல்றீங்க. இதை பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லணும்னா ஹேடு பிளஸ் V3யா நீங்க எழுதணும். அப்போ ஐ ஹேடு பிளேடோட V3யும் அதே தான். ஐ ஹேட் பிளேடு கிரிக்கெட்னு மாத்துறீங்க. பாஸ்ட் கண்டினியூஸ்னா வாஸோ வேரோ ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கணும், வேர்போட ஐஎன்ஜி இருக்கணும். அப்போ ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தேன். பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டு இருந்த விஷயம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஹேட் இருக்கணும், பீன் இருக்கணும், வேர்போட ஐஎன்ஜி இருக்கணும். அப்போ ஐ ஹேட் பீன் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னா நான் கிரிக்கெட் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். எப்போல இருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி நான் வந்து என்னோட ஸ்கூல் டேஸ்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன், நான் என்னோட காலேஜ் டேஸ்ல இருந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது 4மே வந்து பாஸ்ட் டென்ஸுக்கான வேர்ப் ஃபார்மேட்டும் அதுக்கான எக்ஸாம்பிளும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்க போறோம். ஃபியூச்சர் டென்ஸ் இப்போ நம்ம ஏற்கனவே பார்க்குறப்போ 3 வேர்ப் ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா? V1, V2, V3 பார்த்தோம். V1னா ப்ரெசென்ட், V2னா பாஸ்ட், V3னா பார்ட்டிசிபிள்னு சொல்லிட்டோம். ஃபியூச்சருக்காக தனியாக நம்ம ஒரு வேர்ப் பார்க்கல. இப்போ எதை வச்சு நம்ம ஃபியூச்சர்ல இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம்னா வில் ஆர் ஷெல், இந்த வார்த்தைகள், இந்த மாடல் வேர்ப்ஸ் தான் உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இப்போ வில் ஆர் ஷெல் இதுல ஏதாவது ஒன்று இருந்தாலே அதை எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப சிம்பிள் ஃபியூச்சர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்க போறோம். வில் ஆர் ஷெல் இருக்கும், பக்கத்துல என்ன வேர்ப் இருக்குன்னா V1 இருக்கும். இப்போ சிம்பிள் ஃபியூச்சருக்கான கண்டிஷன் என்ன? வில் ஆர் ஷெல் பிளஸ் V1 அப்படி இருந்தா அது சிம்பிள் ஃபியூச்சர். இப்போ எதிர்காலத்துல அது உடனடியாக நடக்க போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்ல சொல்லுவோம். இப்போ சிம்பிள் ஃபியூச்சர்னா உங்களோட வில்லிங்னஸ், இது வந்து எனக்கு விருப்பம், இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், இல்ல ஃபியூச்சர்ல இது எங்களோட பிளான், இதை நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எதுல சொல்லுவோம்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுவோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஐ வில் ஹெல்ப் யூ. அப்போ ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.
இங்க will இருக்கு, ஹெல்ப்ன்றது V1. சரியா? I will help you. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணுவேன்னு தான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் I will see. I will see who it is. I will see who it is. இந்த will தான் இப்படி கொடுத்திருக்காங்க. I will see. Someone is at the door. யாரோ டோர் கிட்ட நிக்கிறாங்க, யாருன்னு நான் பாக்குறேன். இப்போ இனிமே தான் நான் பார்க்க போறேன் இல்லையா, யாருன்னு நான் போய் பார்க்க போறேன். இப்போ சிம்பிள் ஃபியூச்சர்னா அது உடனடியே நடக்க போகுது, இனிமே தான் நடக்க போகுது. இது வரைக்கும் நடந்து முடியல, இப்போ நடந்துட்டு இல்லை, இனிமே தான் நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நெக்ஸ்ட் I am going to watch a movie. இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ஃபியூச்சருக்கு இந்த கோயிங் டுன்ற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க, இதை மறக்க கூடாது. will or shall இல்லாம going to, நான் இதை செய்ய போறேன்றதுக்கு எது பயன்படுத்தலாம், going to பயன்படுத்தலாம். அப்போ I am going to watch a movie, he is going to have a party, இதுவுமே வந்து ஃபியூச்சர் டென்ஸுக்கு தான். அப்போ சிம்பிள் ஃபியூச்சருக்கு நம்ம will or shall பயன்படுத்துறோம், அது கூட V1 வருது. அப்படி இல்லைன்னா இந்த கோயிங் டூன் வருது இல்லையா, இதுவுமே சிம்பிள் ஃபியூச்சர் தான், இதை மறக்க கூடாது. இந்த கண்டிஷன் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ப்ரெடிக்ஷன், இது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரைன், மேகமூட்டமா இருக்கு, மழை பெய்ய போகுது, இனிமே தான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ப்ரெடிக்ஷன்னா நம்மளோட கணிப்புகளையும் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லலாம். இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் ரொம்ப ஈஸி தான். உங்களோட வில்லிங்னஸ், இது செய்ய விருப்பம் இருக்கு, ஃபியூச்சர்ல விருப்பம் இருக்கு அப்படின்ற விஷயம், இனிமே தான் இது நடக்க போகுது அப்படின்ற விஷயம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட கணிப்புகள், உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ், அசம்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர்ல கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயம், ஃபியூச்சர்ல கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல சொல்லுவோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா will or shall அப்படியே இருக்க போகுது. பீன்ற வார்த்தை இருக்கும், வேர்போட ing இருக்கும். will or shall, be அப்படின்ற வார்த்தை. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு am, is, are, வேர்போட ing. பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு was, were, வேர்போட ing. ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு shall or will, be plus வேர்போட ing நம்ம சேர்க்க போறோம். அப்போ they will be coming to visit us next week. இது என்ன எக்ஸாம்பிள், they will be coming. இப்போ they will be coming அப்படின்னா அடுத்த வாரம் அவங்க இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்க, எங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். I will be writing எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த். அப்போ அடுத்த மாசம் இந்த டைம்ல நான் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன். இப்போ ஃபியூச்சர்ல இது நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ வென் யூ அரைவ் டு நைட். அப்போ நீ வந்து நைட்டு வரப்போ நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த இடத்துல நீங்க ஃபியூச்சர்ல கண்டினியூஸா செஞ்சுட்டு இருக்க போறீங்க அப்படின்ற விஷயம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன சொல்றாங்க, ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் எ டைம் இன் த ஃபியூச்சர். அதாவது ஃபியூச்சர்ல ப்ராக்ரஸ்னா தொடர்ச்சியா நடக்க போற விஷயங்கள். உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ், தொடர்ச்சியா நான் இதை செஞ்சுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற உங்களோட பிளான்ஸ், இன்டென்ஷன்ஸ் சொல்லலாம். ஃபியூச்சர்ல தடை இல்லாம நடக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க செஞ்ச ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதோட தொடர்ச்சியா நடக்க போற விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து அட்மாஸ்பியர் இன் த ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சர்ல இந்த கண்டிஷன்ல தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் தே ஆர் கண்டிஷன்ஸ், அவ்வளவுதான். ஃபியூச்சர்ல தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும் அப்படின்ற விஷயம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். will or shall, be plus verb-ஓட ing, அதுதான் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னா shall or will அப்படியே இருக்க போகுது. இந்த ஃபியூச்சர்ல ஃபுல்லாமே will or shall அப்படியே தான் இருக்க போகுது, அதை வந்து மறக்க கூடாது. இங்க வந்து have, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு have அப்படின்ற வார்த்தை நீங்க சேர்த்துக்கணும். அதே மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே V3. இதுல நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் V3 இருக்கும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் V3 தான், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கும் V3 தான். will or shall, have, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா V3 கண்டிப்பா இருக்கணும். அப்போ இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, a completed action before something in the future. நம்ம என்ன சொன்னோம், ஒரு விஷயம் நடந்து முடிகிறதுக்கு முன்னாடியே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைமுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொன்னோம். ஜஸ்ட் நான் இப்போ முடிஞ்சது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொன்னோம். ஃபியூச்சர்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டைமுக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சுன்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். நல்ல கவனிங்க, ஃபியூச்சர்ல இந்த டைம்குள்ள முடியும், இது வந்து அடுத்த வருஷம் முடியும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு முன்னாடியே 2 மாசத்துக்கு முன்னாடியே முடியுதுன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் நீங்க சொல்லணும். இப்போ பை த டைம் யூ அரைவ் ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் த ப்ராஜெக்ட். அப்போ நீங்க வரும்போது என்னோட ப்ராஜெக்டை நான் செஞ்சு முடிச்சிருப்பேன். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு, வில் ஹாவ் ஃபினிஷ்டுன்றது என்னது, V3 verb. நெக்ஸ்ட் இதே தான் டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃபியூச்சர். அதாவது ஒரு விஷயத்துக்கு, ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி நடந்திருக்க விஷயத்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல சொல்லுவீங்க. பை ஃப்ரைடே ஷி வில் ஹாவ் ஹேட் மை கார் ஃபார் எ ஹோல் வீக். அப்போ இந்த ஃப்ரைடே வந்துச்சுன்னா அவ என்னோட காரை எடுத்துட்டு போய் 1 வாரம் ஆகும், இல்ல ஒரு முழு வாரம் என்னோட காரை வச்சிருந்திருப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ will have, hadன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்.
நெக்ஸ்ட் क्वेश्चनா கேட்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய இடங்கள்ல நம்ம ஃபியூச்சர் பயன்படுத்துவோம். இப்போ வாட் வில் யூ ஹேவ் டன் பை த எண்ட் ஆஃப் யுவர் டைம், இவ்வளோ நேரமா டைம் கொடுத்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க. அப்போ ஒரு விஷயத்த நீங்க கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அந்த இடத்துல நிறைய டைம் நீங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துவீங்க. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அதிகமா வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தப்படும். அப்போ பை திஸ் டைம் டுமாரோ ஷி won't have had enough time to finish the essay. என்ன சொல்றாங்க, நான் இதே நேரம் நாளைக்கு இந்நேரம் அவளுக்கு அவளோட எஸ்ஏவை கம்ப்ளீட் பண்ண டைம் இருக்காது, டைம் பத்தாது. அப்போ நெகட்டிவான மீனிங்கை கன்வே பண்ற இடத்துல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துறோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா will or shall இருக்கும், have இருக்கும், V3 verb இருக்கும், மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த டைம் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். கவனிங்க, காஸ் ஆஃப் சம்திங் இன் த ஃபியூச்சர், he will be tired by the time he arrives because he will have been traveling all day. என்ன சொல்றாங்கன்னா, அவன் வரப்ப அவன் டயர்டா இருப்பான். ஏன் அப்படின்னா அவன் அந்த நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணியிருக்கான். அப்போ இந்த காரணத்தினால இது நடக்குது ஃபியூச்சர்ல அப்படின்னா அந்த காரணத்தை நீங்க எதுல சொல்லணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல சொல்லணும். அவன் அந்த நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணினதுனால அவன் டயர்டா இருக்கான், இதனால அது அப்படின்னு சொல்றப்போ இந்த ஃபர்ஸ்ட் சொல்றீங்க இல்ல ரீசன், அந்த ரீசன் என்னவா இருக்கணும்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருக்கணும். will have been traveling all day. நெக்ஸ்ட் டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃபியூச்சர். அப்போ he will have been waiting for an hour when she finally arrives. அப்போ அவ வரப்போ கண்டிப்பா இவன் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போ ஃபியூச்சர்ல கண்டினியூஸா அது நடந்திருக்கும், இல்ல நடந்துட்டு இருந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயங்களை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன கண்டிஷன், will or shall, have, been, verb-ஓட ing ஞாபகம் வச்சுக்கோங்க. will or shall, have, been, verb-ஓட ing, அதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப லீஸ்ட் யூஸ்டு டென்ஸ் தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றது. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த 12 டென்ஸுக்குமான கண்டிஷனும் பார்த்துருக்கோம். ப்ரெசென்ட் பாஸ்ட்டுக்கு பார்த்த மாதிரி ஃபியூச்சருக்கும் நம்ம அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிடலாம். சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ், நீங்க ஃபியூச்சர்ல இதை வந்து ப்ரெடிக்ட் பண்றீங்க, இப்படி நடக்கும்னு அசியூம் பண்றீங்க, கணிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே சிம்பிள் ஃபியூச்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன், ஐ வில் பாஸ் எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஃபியூச்சர்ல நான் செய்வேன் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அப்போ இந்த இடத்துல இது என்னது, சிம்பிள் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா என்ன, அதுக்கான கண்டிஷன் will or shall கண்டிப்பா இருக்கணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. be அப்படின்ற ஒரு வார்த்தை வரணும். கண்டினியூஸ்ன்றதுனால verb-ஓட ing இருக்கணும். ஐ will or shall எது வேணாலும் பயன்படுத்தலாம். ஐக்கு பக்கத்துல will தான் வரணும், shall தான் வரணும்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. அப்போ ஐ will or shall எதுனாலும் பயன்படுத்தலாம். ஐ will ஐ shall எப்படி பயன்படுத்தினாலும் ஐ will be passing, verb-ஓட ing வரணும் இல்லையா, passing the exam, passing the essay exam. Next future perfect. future perfect னா என்ன சொன்னோம், will or shall அப்படியே தான் இருக்க போகுது. perfect tense அப்படின்றதுனால have அப்படின்ற வார்த்தை நீங்க சேர்க்கணும். perfectனாலே V3 verb கண்டிப்பா வரும். அப்போ ஐ ஷல், இங்க will பயன்படுத்தினாலும் தப்பு கிடையாது. ஐ ஷல் ஹாவ் பாஸ்டு த, ஐ ஷல் ஹாவ் பாஸ்டு த எஸ்ஏ எக்ஸாம். அப்போ நீங்க சொல்றீங்க நான் நெக்ஸ்ட் இயர் இல்லை நெக்ஸ்ட் இயர் எண்டில் எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பேன், ஃபியூச்சர்ல நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். future perfect continuous tense. future perfect continuous tenseக்கான கண்டிஷன் என்ன, will or shall. இந்த ஃபியூச்சர்னாலே ஃபுல்லா எல்லாத்துக்கும் will shall வரும், சரியா? இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பயன்படுத்தணும். have perfect continuousனா என்ன, been verb-ஓட ing வரும், சரியா? been verb-ஓட ing வரும், மறக்கக்கூடாது. will or shall have been verb-ஓட ing. இதே சென்டென்ஸை நம்ம எழுதணும்னா I shall have been passing the essay exam. I shall
have been. I shall have been passing the essay exam. ஓகேவா? இதுதான் வந்து future perfect continuous tense. இப்போ ஃபியூச்சர் டென்ஸ் கவனிங்க. ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர்னா இதோ நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ். will or shall V1 இருக்கும். ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னா will or shall be அப்படின்ற வார்த்தை இருக்கணும். verb-ஓட ing வரணும். அப்போ I will or shall be passing the essay exam. அப்போ ஐக்கு பக்கத்துல ஷல்லும் வரலாம் வில்லும் வரலாம், தப்பு கிடையாது. பொதுவா ஐக்கும் விக்கும் பக்கத்துல ஷல் அதிகமா பயன்படுத்துவாங்க, அவ்வளவுதான். ஆனா ரெண்டுத்துல எது பயன்படுத்தினாலும் சரிதான். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா will or shall இருக்கும், have அப்படின்ற வார்த்தை வரும், V3 verb வரும். அப்போ I shall have இங்க இருக்கு இல்லையா, I shall have passed. அப்போ இதுதான் வந்து நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னு சொல்றோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஷல் ஹாவ்ன்ற வார்த்தையும் வரும், பீனு வேர்போட ing. அந்த இது வந்து ஃபார்மேட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு. அப்போ இந்த 12 டென்ஸுக்குமான கண்டிஷன்ஸும் நம்ம பார்த்துருக்கோம், அதோட வேர்ப் ஃபார்மேட்டும் பார்த்துருக்கோம். எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ப் ஃபார்மேட் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஐனா ஆம் தான் வரணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா ஆம் ஈஸ் ஆர் வேர்போட ing வரணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஹாவ் ஹேஸ் வேர்ப் வந்து V3 வேர்ப் தான் இருக்கும். அதுவே ஹீ ஷீ இட்னா பக்கத்தில் ஹேஸ் தான் வரும், யூ வி தேனா பக்கத்தில் ஹாவ் தான் வரும். இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் நீங்கள் மறக்கவே கூடாது. இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி தான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த டென்ஸ் அவங்க கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா டென்ஸ் ஃபார்முக்கான பேசிக்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு போதுமான்னு கேட்டால் இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஸ்டின் டாக் சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் பார்த்த உடனே ஓகே இது ரொம்ப சிம்பிள் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிடலாம். ஆனால் டென்ஸ் மட்டும் உங்களுக்கு பார்த்த உடனே இது என்ன நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, நிறைய படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்கன்னா இன்னைய வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 12 டென்ஸுக்குமான வேர்ப் ஃபார்மேட்டை மட்டுமாவது படித்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தேவை. சரியா? இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் will or shall plus V1, present perfect have has plus V3, past perfect had plus V3, past perfect continuous had been plus verb ஓட ing. இப்போ நான் சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, அந்த கண்டிஷன்ஸை ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு 20 இல்லை 25 கொஸ்டின் டென்ஸில் எடுத்துகிட்டு அதுவும் அப்ஜெக்டிவ் டைப்பாக எடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுக்கு என்ன டென்ஸ் வரும், நம்ம பார்த்த கண்டிஷனை வச்சு இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் சூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு டென்ஸ் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். அப்போ டென்ஸில் மொத்தம் 2 கிளாஸ், ஓகேவா? இதோட உங்களுக்கு முடியல. டென்ஸோட பேசிக்ஸ் நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். நான் உங்கள் ஸ்கூல் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி டென்சஸ் உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணோன்னா தான் டென்சஸ் கம்ப்ளீட் ஆகும். டென்சஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த கண்டிஷன்ஸை நான் சிம்பிளாக வந்து இந்த டைரெக்டாக இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் எழுதி போட்டுட்டு போயிடலாம். ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு இந்த டென்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, பொதுவாக கேட்டு அதுக்கு என்ன ஆன்சர் தான் கேட்பாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு கண்டிஷனையும் ஞாபகம் வச்சுருந்தா தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். அப்போ நீங்கள் இந்த 12 டென்ஸுக்கும் ஃபஸ்ட்டு இதை படிச்சிருங்க. இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்னா வாஸ் ஆர் வேர் வேர்போட ing, சிம்பிள் பாஸ்ட்னா V2, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஹேவ் ஹேஸ் பீன் வேர்போட ing. இதெல்லாம் படித்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்குறப்போ ஒரு 20 to 25 கொஸ்டின் எக்ஸாம்பிள்ஸாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். போதுமான எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுறப்போ தான் டென்ஸ் உங்களுக்கு முடியும். இது உங்களுக்கு 50% புரிஞ்சிருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு அதை நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கஷ்டம்னு இந்த டாபிக் அவாய்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஈஸி, ரொம்ப அவசியமான டாப்பிக்கும் கூட. நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறீங்க இல்லை எந்த லாங்குவேஜ் படிக்கிறீங்கனாலும் அதோட டென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசவே முடியும். அதை வந்து நீங்கள் எது ப்ரெசன்ட் டென்ஸ் எது பாஸ்ட் டென்ஸ்னே தெரியலனா சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லேயே நம்ம தப்பு செய்வோம். இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் பேசிக் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு உங்களோட சிலபஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா அது கொடுத்துருக்கிறதுக்கான காரணமே நாளைக்கு நீங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டரா ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்றீங்கன்னா ஒரு பேசிக்கா மிஸ்டேக் இல்லாம ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஃபேக்ட்ஸ் வருது, ஒரு ஜிஓ வருதுன்னா அதை படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்க இதை படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சு படிங்க. ஏன்னா நீங்க டென்ஸ் படிக்கிறது ஜஸ்ட் ஃபார் 1 மார்க் ஒரு ½ மார்க்குக்காக மட்டும் கிடையாது, உங்களோட வேலையில கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டு இதை படிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸும் பாருங்க. தேங்க்யூ.